ஹாய் guys, வெல்கம் டு யூவி விலாகர்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, பழனியில் இருக்கிற கணக்கப்பட்டிங்கிற ஊரில் சத்குரு சாமியார்னு ஒருத்தருக்காங்க. அவரை பற்றி அவர் என்ன இதுக்கு இப்படி பிரபலமானார், ஏன் அவரை பற்றி பேசுகிறாங்கன்னு தான் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட டிசிஷன் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம சத்குரு சாமியாரை பற்றி பார்க்கலாம். ஹாய் guys. ஸோ இப்போ அந்த கணக்கப்பட்டிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா, பழனிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கணக்கப்பட்டிங்கிற ஊர் இருக்குது. இந்த கணக்கப்பட்டியில் என்ன ஃபேமஸ்னால், அவர் சாமியார் பேர் சத்குரு சாமியார். அவர் ஒரு சக்தியுள்ள சாமியார்னு சொல்கிறாங்க. அவர் வசித்த இடம் அப்படின்னா ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அவர் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தியானம் பண்ணுறதுக்கு தனியாக இடம் இருக்குது. அந்த தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மரத்துக்கல்ல உட்காந்து தியானம் பண்ணிருப்பார். அது உங்கள் கிளிப்ஸ் உங்களை ஆட் பண்ணுற சைடில் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் என்னென்னா போகிறனா, ஒரு நாள் வெளியூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அவங்க பையனுக்கு வாய் பேச முடியாது. ஸோ அப்போ பழனிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி பழனிக்கு போயிட்டு கடையில் தான் அந்த கணக்கப்பட்டிங்கிற ஊரில் அந்த சாமியாரை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த சாமியார் எப்படின்னா பச்சை வேட்டி, பச்சை சட்டை, அப்புறம் பச்சை கலரில் தலப்பா கட்டியிருப்பார். ஸோ அவர் பார்த்தவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு சுத்த சைவம் தான், நான் வெஜிடேரியன் கிடையாது, சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவார். அப்போ அவங்க உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லி போயிருக்கும்போது அவர் பக்கத்தில் பிரியாணி கடையை பார்த்து பிரியாணி வாங்கிட்டு வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ஆகாது, அந்த பிரியாணி ஸ்மெல் அவங்களுக்கு ஆகாது, அவங்களும் சைவம் தான். ஸோ இவங்க பிரியாணி வாங்க போயிருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி சொல்லியிருக்காரு, அது பட்டலத்தை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு இருக்காரு. அந்த ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுக்குள்ளே இருந்து சாம்பார் சாப்பாடு. அப்போ தான் அவரோட பவரே புரிஞ்சு, எப்படா பிரியாணி சாம்பார் சாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு பழனிக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் பக்கம் ஆப்போசிட்டில் வந்துருச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு பையன் பேச முடியாது, பையன் அம்மான்னு கத்துறும் போது அவங்க அம்மாக்கிலேருந்து ஆனந்த கண்ணீர். இது எதனால பார்த்தீங்கன்னா, அந்த சாமியோட அருளால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஸ்டோரி இருக்குது. அது கன்ஃபார்மாக உண்மையாக எங்களுக்கு தெரில, பட் இதை நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் இதான் கதைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபேமஸ் ஆனார்னா, அவர் வசித்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்கும். அவர் தியானம் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கல்ல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்படி தியானம் பண்ணுற அவர் தான் அதனால தான் அவர் பிரபலமானார்னு சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிற பவர் எப்படின்னா, இப்போ நம்ம மனசில் என்னதான் கஷ்டம் குறைகள் இருந்தாலும் அவர் முன்னாடி போய் நின்று அவர் சமாதி இப்போ நம்ம கூட இல்லை, பட் அவரோட சமாதி அவரோட சமாதி, அவர் நினைவு இடங்கள்லாம் அந்த இடமே அவர் அந்த இடமே பார்த்தா ஒரு க்ரீனிஷ் பிளேஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் எல்லாருமே போய் பார்த்துட்டு வரும்போது அவங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்றதுன்னு நம்பிக்கையில் போய் பார்த்துட்டு வர்றாங்க. இனிமே அது உண்மை தான். கரெக்டாக பழனிக்கு அருகில் இருக்கிற கணக்கப்பட்டிங்கிற ஊரில் தான் அவர் இருக்கார். அவரோட சமாதி கூட இப்போ நல்ல பிரபலமாயிருச்சு. இப்போ யோகி பாபு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இந்த கணக்கப்பட்டி சாமியார் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸான இதாகிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அவரை பார்க்க வர்றவங்க பீப்புள்ஸ்க்கு எல்லாருமே சாப்பாடு போடணும் அப்படி தான் நினைப்பாராமா. அதனால இப்பயுமே பாரம்பரியமாக வழக்கமாக சொல்கிறாங்க, அவரை பார்க்க போனால் எப்போவுமே சாப்பாடு இருக்கும் அவர் கூட. சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம்ஸ் அவங்க வர பக்தர்களுக்கு எல்லாமே சாப்பாடு தான் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வர பக்தர்கள் சாப்பாடு வசி எதுவும் இருக்கக்கூடாது, என்னை பார்க்க வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க. இப்போ நீங்கள் போனால் கூட அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு நிறைய கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த கவுண்டரில் நீங்கள் போய் இது மாதிரி நாங்கள் அன்னதானம் கொடுக்குறதுக்காக டொனேட் பண்ணுறோம் சொன்னீங்கன்னா அதுக்கும் அவங்க டொனேட்டருக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் போங்க, அந்த இடத்த பார்த்துட்டு வாங்க. இது கரெக்டாக எத்தனை மணினா, காலைல 5:30லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் அது பார்த்துட்டு வரலாம். அவரோட ஒவ்வொரு இடம் உட்காந்து வசதி எல்லாம் ஒவ்வொரு இடமும் ஒரு சொல்கிறது நினைவு இடமாவே மாற்றிட்டாங்க. அதனால ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. அவரோட நினைவு இடம் ஆகட்டும், அவர் வசித்த வீடு, அப்புறம் அங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்து என்னமோ சொன்னாங்க, சம்திங் அது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அவர் ட்ராவல் பண்ண வெஹிக்கிள்ஸ், அந்த ஒரு கார் இருக்கும், அதெல்லாமே வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, பேச முடியல வீடியோ எடுத்துட்டு. அதனால் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மனசு திருப்தியக்காக நல்லது நடக்கும் நம்பிக்கிறேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். உங்களோட விடைபெறுகிறது மனோ, யூவி விலாகர்ஸ். தேங்க்யூ. ஈரக்காத்தெல்லாம் எதையாக தூங்கி போனேனே எப்போ அள்ளி கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ள நான் இப்போ அடடா உறவா ஒரு மரத்தடி